எல்லோருக்கும் வணக்கம். வெண்ணெய், மைதா, ஓவன், கேக் மோல்டு எதுவுமே இல்லாம, நம்ம சூப்பரான ஒரு சாஃப்ட்டான, ஸ்பாஞ்சியான ஒரு கேக் ரெசிபி வீட்லயே சட்டுன்னு எப்படி செய்யறதுன்றத தான் பார்க்க போறோங்க. ஆமாங்க, இத செய்யறது ரொம்பவே சுலபம். அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குங்க. குழந்தைங்க கேக் கேட்கும்போது நம்மளே வீட்லயே செஞ்சு குடுத்துடலாம். அவ்ளோ சுலபமா செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட நான் சொல்ற ப்ரிப்பரேஷன்ல செய்யும்போது கட்டாயமா ஃபெயிலியர் ஆகாம சூப்பரா செஞ்சிடலாம். இப்ப இது செய்யறதுக்கு அடிகனமான மில்க் பேன் இல்லன்னா சாஸ் பேன் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இதுல தான் நம்ம இன்னைக்கு கேக் பேக் பண்ண போறோம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்ஸிங் பவுல் எடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இருந்தா அது நல்லா இருக்காதுங்க. புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரா இருந்தா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு போல பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புல 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதில் நீங்க பட்டர் கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து குடுங்க. நம்ம சேர்த்திருக்க பொருட்களோட சர்க்கரையும் நல்லா கரைஞ்சு ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அடிச்சு கலந்துக்கோங்க. தயிர் 1/4 கப்பு சேர்த்திருந்தோம் இல்லையா? நீங்க அதுக்கு பதில் தயிர் 1/2 கப்பு, பால் 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் தயிர் 1/4 கப்பும், பால் 1/2 கப்பும் சேர்த்திருக்க போறேன். நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கூடவே ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. சர்க்கரைய அளந்து அதே கப்லயே 1 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே. சேர்த்துட்டு சர்க்கரைய அளந்து அதே கப்லயே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு குடுத்துருங்க. நம்ம சலிச்சு செய்யும்போது தான் கேக் நல்லா வருங்க. எப்ப கேக் செய்யறதா இருந்தாலும் சலிச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும். இது நல்லா சலிச்சிட்ட பிறகு ஒரு ஸ்பேட்டுலா வச்சு மெதுவா அப்படியே கலறி குடுங்க. 2 பக்கமும் கலர வேண்டாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல கலறி குடுங்க. இப்ப மீதி 1/4 கப் பாலும் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமா சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பார்த்துக்கோங்க. ஒரு கேக் மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும், இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்ப இந்த பேன்ல தான் நம்ம பேக் பண்ண போறதால, இதுல கொஞ்சமா எண்ணெய் இல்லன்னா நெய் தடவி ஃபுல்லா தடவி விட்டுக்கோங்க. ஃபுல்லாவே பேன் ஃபுல்லாவே தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊத்த போற மாவு கொஞ்சம் ஃப்ளஃபியா உப்பி வரும். அப்போ ஒட்டி பிடிச்சுக்காம இருக்கிறதுக்கு முழுவதுமா நம்ம தடவிக்கணும். இதுக்கு உள்ள வந்து பட்டர் பேப்பர் சேர்க்கணும். இது மாரி பெரிய பேப்பரா இருந்துச்சுன்னா, உள்ள நம்ம வைக்கும்போது ஷேப் வராது. அதனால பட்டர் ஷீட்ட இது மாதிரி 4ஆ மடிச்சு, இதுல ஒரு பகுதி அளவுக்கு வரா மாதிரி வச்சு இத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு உள்ள வைக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். ஆல்ரெடி நம்ம உள்ள நெய் தடவி இருக்கிறதுனால இது அழகா ஒட்டி பிடிச்சுக்கும், நகராது. இது மாதிரி வச்சுட்டு, இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேக் மிக்ஸ இதுக்குள்ள ஊத்திருங்க. ஊத்திட்டு நல்லா ஷேப் பண்ணி குடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி இது. இது மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப் பண்ணிட்டு இது மேல கொஞ்சம் நட்ஸ் நான் வந்து பாதாம் திருவி போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ நட்ஸ் இல்ல வேற என்ன சேர்க்கிறீங்களோ, அது நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தவா சூடு பண்ணியிருக்கேன். இது சூடு ஏறிடுச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். லோ ஃப்ளேம்ல தாங்க குக் பண்ணணும். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா, சூப்பரா வெந்து கிடைச்சிரும். பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியா வந்திருக்கு. உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க. பேன் ஃபுல்லா வந்திருக்கு. இது மாதிரி டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணும்போது, அது ஒட்டுவாம வந்துச்சுன்னா, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இத பேனோடயே அப்படியே வைக்கக்கூடாது. இத ஒரு ஒயர் ரேக்குக்கு மாத்திட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். பாருங்க, கீழ நம்ம பட்டர் பேப்பர் சேர்த்ததால எவ்வளோ அழகா வந்திருக்கு. இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப கேக் கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சூப்பரான கேக் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செஞ்சாலும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சூப்பராவே இருக்குங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.